அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமைவதற்கான சூழலும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக அதிக நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய கிரக அமைப்பாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த வேளையில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் 5இல் வளர்ந்து வருவது அனைத்திலும் அமோகமான வளர்ச்சிக்கும் புதிய வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல தடைகள் விலகி வெற்றி மீது வெற்றி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு. அது மட்டுமல்லாது சூரியனும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே தந்தை வழி உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு சலுகைகள் பெறுவதற்கான யோகம் தந்தை வழி உறவு முறையில நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்று இந்த தருணத்துல சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். நினைத்ததை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்பை மிக வலுவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரத்தில் சந்திரன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று மிக வலுவாக செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் 7.5 சனியின் நடுப்பகுதியாக ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் மிக வலுவான நன்மையை பெறக்கூடிய வகையில் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக 3இல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக செயல்படுகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த வேளையில் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியினுடைய வக்ரமாறுதல் என்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு சந்தித்து வந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் பொருளாதார ரீதியான சிக்கலையும் குடும்ப ரீதியான பல சிக்கல்களையும் முடிந்துவிட்ட பிரச்சனைகளை தலை தூக்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகவும் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே போன்று மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை வளரக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8இல் வலுவாக அமர்ந்திருக்கிறார். இந்த நிழல் கிரகங்களுடைய அமைப்பு நிச்சயமாக மிக பெரிய அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதே போன்று வித்யாகாரகரான புதன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழலும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் மிகவும் அதிகமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியின் வக்ரத்தின் காரணமாக பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்கள் நிச்சயம் விலகும். குணரோக சத்ருஸ்தானத்தில் தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரித்தாலும் கூட மறைமுகமான தொல்லைகளை உணர்ச்சி வசப்படாமல் அணுகக்கூடிய நல்ல மாறுதலை நிச்சயம் வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுகஸ்தானமாகிய 4இல் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் நடைபெறும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த வேளையில் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல்
சூழல் உண்டு. உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கவலை அளித்து வந்த பல நிகழ்வுகள்ல நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. பணிச்சுமை குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பெருவாரியான அலைச்சல்கள், நஷ்டம் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக குறைகிறது. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைந்து விஸ்தரிப்பு திட்டங்கள், புதிய திட்டங்கள் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். எனவே இந்த வேளையில் கலைத்துறை, உத்தியோகம், தொழில்துறை என அனைத்திலும் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக விளம்பருவதால் கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்த்தபடி கலைத்துறை ரீதியான வாய்ப்புகளுக்கு எந்தவிதமான குறைவும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக புதிய தயாரிப்புகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல பல யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக அமையும். மாற்று கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான சூழல் மிக வலுவாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் மிக வலுவாக முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்வதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் 6ல் மறைந்திருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக கல்வியில் தேவைப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும், அதனால் தவறான முடிவுகளை கையாளுவதற்கான சூழலும் உண்டு. எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக செவ்வாய் 3ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே நல்ல நன்மை விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. பழைய கடன்கள் அடைப்பதற்கான வாய்ப்பும் வழியும் கிடைக்கிறது. அண்டை நிலத்தாரிடம் இருந்த பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் விலகுகிறது. மன நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விவசாயம் சார்ந்த பணிகளில் புத்துணர்ச்சி பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி சஞ்சார காலகட்டத்தில் சனி வக்ரம், சுகஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் பஞ்சமத்தில் என பல கிரகநிலைகள் சாதகமாக அமைந்திருப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு இல்லத்திலும் சரி தொழிலிலும் மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் சற்று உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. விழித்து பணி செய்யக்கூடிய இரவு நேர வேலைகளில் அதிக கவனம் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட கும்பராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வேளையில் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதி ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு இருப்பதால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.